பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்கு சொந்தமான என் அன்பான சகோதர சகோதரிமார்களே, மாதத்தின் முதல் நாளாகிய இன்று தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் நேற்றும் இன்றும் மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் எண்ணங்கள் எல்லாம் இரண்டத்தனையாய் ஆசீர்வாதமாய் மாறும்படி செய்து கடந்த நாட்களில் நம்மை கண்மணி போல் காத்த கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் அவருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களால் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் ஆயிரமான மடங்கு ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவாராக. உபாகமம் முதல் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எகிப்தில் விடுதலை பெற்ற இஸ்ராயேல் மக்கள் பாலும் தேனுவோட தேசத்திற்கு அவர்கள் ஆயத்தமாகி அவர்கள் பயணத்தை மேற்கொண்டு அந்த தேசத்தை நெருங்கிய போது அவர்களை வழிநடத்திய மோசையை கொண்டு தேவனாகிய கர்த்தர் இனி அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிற மாபெரும் எண்ண முடியாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் குறித்துத்தான் இந்த வேத பகுதியிலிருந்து அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்தார். நீங்கள் இப்போது இருக்கிறதை காட்டிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை 1000 மடங்கு எல்லா காரியத்திலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா திட்டங்களிலும், எல்லா தேவைகளிலும், எல்லா முயற்சிகளிலும், எல்லா விதமான எதிர்பார்ப்புகளிலும் நம் தேவனாகிய கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக என்ற வாக்குத்தத்தம் அவர்களுக்கு சொல்லப்பட்டதுபடியே என் அன்பான தேவ ஜனங்களே, புதிய மாதத்துக்குள் செல்லும் உங்களுக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்குத்தத்தம் எல்லா காரியத்திலும் 1000 தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாகவே அவர் இருக்கிறார். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று கர்த்தாதி கர்த்தர் சொன்னார். தான் மீட்டு கொண்ட ஜனங்களை ஆசீர்வதிப்பதே சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அனாதி பிரியமாயிருந்தது. ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய தகப்பன், நமக்கு தாயுமான நம்முடைய தேவன் தனது பிள்ளைகள் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே அவர் விரும்புகிறார். ஆகவேதான் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொன்னார். பார்த்தீர்களா? தேவனையே சார்ந்திருக்கிற குடும்பங்கள் எவர் உங்களை ஆசீர்வதித்து வார்த்தைகளை உச்சரித்தாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆனால் யார் உங்கள் மேல் பொறாமைப்பட்டு, எரிச்சல் பட்டு, ஆத்திரப்பட்டு உங்களை தகாத விதத்தில் தந்திரமாய் மறைவாய் சபிக்க நினைக்கிறார்களோ, தீங்கு செய்ய நினைக்கிறார்களோ, அவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் அவர்கள் பக்கமே திருப்பி விடுவார். இது எத்தனை பெரிய மகிமையின் ஆசீர்வாதம் என்று உங்களுக்கு விளங்குகிறதா? ஆகவே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட, உங்கள் உடல் சுகம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட, நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, அவருடைய எதிர்காலங்கள், அவருடைய தேவைகள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட, உங்களுடைய ஆத்ம பாரங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட, நீங்கள் எந்த திட்டத்தில் ஈடுபட்டாலும் கூட சரி, அதை தேவன் இயேசுவின் நாமத்தில் 1000 மடங்கு ஆசீர்வதித்து உங்கள் வழியாக மகிமைப்படுகிற தேவனாகவே அவர் இருக்கிறார். ஆகவே இந்த புதிய மாதத்தில் 1000 மடங்கு ஆசீர்வாத வாக்குத்தத்தத்தை நாம் எல்லோரும் பற்றி கொள்வோம். நம்முடைய தேவன் எப்பொழுதும் பெருக வைக்கிறவர், உயர வைக்கிறவர், அதிசயங்களை காண வைக்கிறவர். அந்த அற்புதத்தை இந்த புதிய மாதத்தில் என் அன்பான தேவ ஜனங்களை உங்களுக்கு அதிகமாக ஆண்டவர் கொடுத்து இரவும் பகலும் எங்களை 1000 மடங்கு ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் எதிரிகளுக்கு முன்பு எங்களை 1000 மடங்கு ஆசீர்வதியும். நாங்கள் எப்படி வளருவோம், நீ எப்படி வாழ்வாய் என்று சவால் விட்டவர்களுக்கு முன்பு 1000 மடங்கு ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய முயற்சிகளை 1000 மடங்கு ஆசீர்வதியும். இதோ உமது நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துவதை கூட, துதி கன புகழை கூட 1000 மடங்கு ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த மாதத்தில் என் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால 1000 மடங்கு ஒவ்வொரு காரியத்திலும் நாம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆத்தும் ஆதாயத்திலும் நாம் வளருவோம்.
தேவனை மகிமைப்படுத்துவதிலே வளர்வோம். ஒவ்வொரு வீடுகளும் துதி வீடுகளாய், ஜெப வீடுகளாய் மாறி ஆயிரமான ஆசீர்வாதங்களை எல்லா காரியத்திலும் நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு மகிமை செலுத்தும் ஜனங்களாக நடக்க இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் தாமே உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதித்து மகிமைப்படுவாராக. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஒப்பு கொடுப்போம். அன்பின் நேசப்பிதாவே, நாங்கள் 1000 மடங்கு ஒவ்வொரு காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்படவே எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக நீர் அனுப்பி வைத்தீர் ஆசீர்வாதமாக. இப்பொழுதும் கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் இந்த மாதத்தில் 1000 மடங்கு ஒவ்வொரு காரியத்திலும் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தில் உயர அருள் புரியும். மகிமை உமக்கே, துதிக்கான மகிமைகள் உமக்கே அப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.